ஃபஹத் ஃபாசில் சார் வந்துட்டு இப்போ விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் ஆயிடுறாரு. யூ கேன் நாட் சே ஹீஸ் அ மலையாளம் ஆக்டர். அவர் எவ்வளோ ஃபாஸ்டான டைரக்டர்னா ஹாஃப் டேயில் என்னோட போர்ஷன் எடுத்துட்டு முடிச்சிட்டாரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சீக்வென்சஸ் அண்ட் சீன்ஸ் எடுத்து முடிச்ச டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. லைக் அவங்க வந்து என்னை ஒர்க் வச்சுட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ நான் வந்து கமல் சார் பக்கத்தில் அப்படியே ஒரு பிளாக் சூட் போட்டு கண்ணாடி போட்டு மென் இன் பிளாக் மாதிரி நிற்கிற மாதிரி எனக்கு விஷன் எல்லாம் வந்துச்சு. ரஜினி சார், கமல் சார், அந்த மாதிரி ஷாருக் சார் கூட ஒரு ஃபினாமினன்னு சொல்லுவேன். நேத்திக்கு வந்தவங்க கொஞ்சம் பிரபலவனானவங்க எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். எனக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்த மாதிரி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ். இவங்ககிட்ட அந்த படம் பார்த்த அப்புறம் பயமாக இருக்குது வந்து பேசுறதுக்கு. நீங்கள் எங்கள் கூட ஏதாவது ரூடாக பேசிடுவீங்கன்னு ஃபீல் பண்ணுவோன்னு. மேம், இப்போ வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி மூவினா அது வந்து விக்ரம் மூவி. அந்த மூவியில் வந்து நீங்கள் ஃபஹத் ஃபாசில் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் வந்து மலையாளி, ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் கூட நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஹத் ஃபாசில் சார் வந்துட்டு இப்போது விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் ஆயிடுறாரு. யூ கேன் நாட் சே ஹீஸ் அ மலையாளம் ஆக்டர். அண்ட் அந்த நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணதில் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் செகண்ட் லீட் கொடுக்கறதுல அவர் வந்து இப்போ வில்லாதி வில்லன் ஆயிட்டார். இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். அவர் கூட இந்த சீன் நடிக்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அண்ட் நிறைய பேருக்கு அவருக்கு ஃபேன்ஸ் இந்தியா பூரா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாமல் ஆல்சோ வந்து கமல் சாரோட படம் அவர் கூட ஒரு காம்பினேஷன் இருக்குமா ஒன்றுமே தெரியாமல் நான் செட்டுக்கு போனேன். லோக்கி சாரோட செட்டு 3 நாள் கேட்டிருந்தாங்க. ஆனால் அவர் எவ்வளோ ஃபாஸ்டான டைரக்டர்னா ஹாஃப் டேயில் என்னோட போர்ஷன் எடுத்துகிட்டு முடிச்சிட்டாரு. இட் வாஸ் அமேசிங். ஹீஸ் ஸோ ஃபாஸ்ட். நான் இது வரைக்கும் எந்த செட்டில் போனாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சீக்வென்சஸ் அண்ட் சீன்ஸ் எடுத்து முடிச்ச டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. ஹீஸ் ரியலி ஃபாஸ்ட். ஸோ அந்த சீக்வென்ஸ் ஒரு 30 seconds தான் வரும். அதில் கூட கொஞ்சம் ட்ரிம்மிங்ஸ் இருக்குது. லைக் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 minute இருக்கலாம். நான் டப்பிங் பண்ணும் போது அந்த சீன் வாஸ் ஒன்லி 1.5 minutes. ஆனால் அது ட்ரிம்மிங்க்கு அப்புறம் சென்சர் ட்ரிம்மிங்க்கு அப்புறம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 30 seconds ஆயிடுச்சு. இப்போது அதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த டைமில் சார்பேட்டா முடிச்சிருந்தேன். சார்பேட்டா படத்தை முடிச்சிருந்தேன். அது வரைக்கும் இப்போ கூட நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டராக இருந்தால் கூட நான் ரொம்ப ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கேன். இன்னும் நிறைய வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நிறைய வந்து சாதிக்கணும்னு நான் ஃபீலில் இருக்கேன். ஸோ அன்னைக்கு அவரை வந்து எனக்கு என்ன ப்ராக்டிஸ் இருக்குன்னா, யூஸ்வலாக வந்து ஒரு செட்டுக்கு போனால் சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஹலோ சார், நான் பிரியதர்ஷினி, நான் இந்த மாதிரி இந்த ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பி டு ஒர்க் வித் யூன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எப்போவுமே கொடுப்பேன். ஸோ அவர்கிட்ட போகும்போது ஐ செட் ஹலோ சார், ஐ எம் பிரியதர்ஷினி. ஹி செட் ஐ நோ ஹூ யூ ஆர். அது வாஸ் லைக் யா ஐ நோ உங்கள் பேக்ரவுண்ட், நீங்கள் சார்பேட்டாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு போய் பண்ணார். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன், வாவ், என்னோட ஒர்க் வந்துட்டு இங்கே பெரிய ஆக்டர்ஸ்க்கு தெரியுது. லைக் அவங்க வந்து என்னை ஒர்க் வச்சுட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறம் அவர் கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விஷயத்தை கிராஸ்ப் பண்ணுறாரு ஃபஹத் ஃபாசில் சார். அந்த நாங்கள் ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணோம். ஓகே, இதை கொஞ்சம் மாற்றுங்க, அதை கொஞ்சம் மாற்றுங்க, அவ்வளோதான். லோக்கி சார் வாஸ் ஃபிக்ஸ்டு த காம்பினேஷன், அவ்வளோதான். அந்த ஃபஹத் ஃபாசில் சார் அவர் ஆக்ட் பண்ணார். நான் என்னோட ரியாக்ஷன்ஸ் கொடுத்தேன், என்னோட டயலாக்ஸ் பேசினேன். டன். 2 or 3 angles
டன். அவ்வளோதான். ஹாஃப் அ டேல அப்புறம் நாங்க போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணி அவரை வந்து அலோவ் பண்ணுவேன். அந்த கிரெடிட் கார்டு வாங்குவேன். கிரெடிட் கார்டு வாங்கும்போது உங்களுக்கு தான் ஒரு பீப் டயலாக் இருந்தது. ஸோ அந்த ப்ளஸ் இதுன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட், ஏன்னா அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு ரீசனுக்காக பீப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. நான் வந்து அவரை அந்த ரூம்குள்ளே அலோவ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக எடுத்தாங்க. எனக்கு வந்து வாவ், இவ்வளோ சீக்கிரமாக 2 ஆங்கிளில் முடிச்சுட்டாங்களே ஷார்ட்னு சொல்லிட்டு ரொம்ப அமேஸ்டாக இருந்தது. எப்பவுமே வந்து சூப்பர் ஸ்டார் தான் வந்து இப்படி வந்து அப்படி முடிச்சுட்டு போவாரு. ஆனா இப்போ வந்து டைரக்டர்ல பார்த்தா நம்ம லோகி சார் இப்படி அப்படி அத கட். ஆனா அவரோட மைண்ட்ல எல்லாமே இருக்குங்க. எங்க கட் பண்ண போறாரு, எது எடிட் பண்ண போறாரு. ஸோ அவர் வந்து ஃபுட்டேஜ் டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ணறதில்ல. மேக்ஸிமம் அவர் டைம் வேஸ்ட் பண்ணாரு. ஆமா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. 3 நாள் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஆஃப் அ டேல முடிச்சது எனக்கு இது வரைக்கும் அப்பா அப்படியா. அப்புறம் நான் என்ன பயந்துட்டு இருந்தேன்னா, எல்லாமே கான்ட்ரவர்ஷியல் டைலாக்ஸ் நான் பேசினது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஒரு லேடிஸ் பற்றி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு செக்ஷுவலைஸ் பண்ணி பேசுறது வந்து இதெல்லாம் வந்துட்டு சென்சர் கட் பண்ணுமா, இருக்குமா, இருக்காதா, ஏனோ என்னன்னு தெரியல. இது ஒரு சீன் மட்டும்தான் நான் வரேன். ஸோ நான் வந்து யார்கிட்டையும் சொல்லிக்கல நான் வந்து இந்த படத்தில் இருக்கேன்னு. ஒருவேளை ஃபுல்லாக தூக்கிட்டாங்கன்னா, ஸோ அதனால சரி என்ன பண்ணுறதுன்னு நான் போய் டப்பிங் பேசும்போது கூட நான் பயந்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் ஒரு சவுண்ட் மிக்சிங் நடக்கும் கியூபுக்கு அனுப்புறதுக்கு முன்னால். அப்போ தான் தெரியும் எனக்கு ஓகே நான் இருக்கேன். பிகாஸ் அந்த அந்த டெக்னீஷியன் என்னை கால் பண்ணிட்டு சொன்னார், நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டேன் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாடி படத்தில் இருக்கேன் சொல்லி ஒரு ஃபீல் எந்த வந்து. பிரச்சனையும் இல்லை, நம்ம பெருமையா நமக்கு ஒரு பெருமை. அந்த படத்தில் இருக்கேன்னு சொல்லிக்கலாம்ல. அப்புறம் நம்ம சொன்னதுக்கப்புறம் இல்லைன்னா அது நமக்கு தான் ஒரு பெரிய டிஸ்பாயிண்ட். ஆனால் இந்த படத்தை பற்றி ஒரு பெரிய ஜோக் இருக்குங்க என்னோட வாழ்க்கை. சொல்லுங்க. என்னன்னா எனக்கு வந்து நான் இந்த படத்தில் போய் நான் எந்த அப்ளிகேஷனும் கொடுக்கல, ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போகல, எந்த காஸ்டிங் மூலியமாக நான் போகல. ஒரு நாள் கால் வந்ததுங்க எனக்கு. ஸோ கால் வந்துட்டு நான் காஸ்டியூமர் பேசுகிறேன், விக்ரம் படத்துலேருந்து, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ். உங்கள் பேண்ட் சைஸு ஷர்ட் சைஸ் எல்லாம் வேணுங்க சொல்லிட்டு, பேண்ட் சைஸு இடுப்பு சைஸ் எல்லாம் வேணும். ஐ வாஸ் லைக் ஹலோ நீங்கள் யார், எதுக்காக என்ன இதெல்லாம் வேணும்னு சொல்லி. இல்லை மேடம் உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் ப்ரொடக்ஷன்லேருந்து எந்த ஃபோன் காலும் வரல. நீங்கள் காஸ்டியூமர்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க, பேண்ட் சைஸ் கேட்குறீங்க, ஷர்ட் சைஸ் கேட்குறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ப்ராங்க்னு நினச்சிட்டேன், யாரோ என்ன ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஸோ சரி இல்லை மேடம் நேற்றுக்கு தான் டிஸ்கஷன் நடந்திருக்கு, உங்களுக்கு கால் வரும் ப்ரொடக்ஷன்லேருந்து. ஓகேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி அது வரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகேன்னு சொல்லி வச்சு ஃபோன் வச்ச உடனே என்னோட ஹார்ட்டில் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு லட்டூஸ் வந்துட்டு பர்ஸ்ட் ஆனால் எப்படி இருக்கும். ஐ குட் நாட் பிலீவ். என்னோட மைண்டில் ஃபஸ்ட்டு விக்ரம் படம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு விக்ரம் படத்தில் வந்து எல்லாரும் பிளாக் சூட் போட்டு அப்படியே ஒரு கார்ஸை வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க நிறைய கேர்ள்ஸ். அப்படியே நான் என்ன நினச்சிட்டேன்னா, நானும் அது வந்து ஒரு ஸ்பை படம். ஆமாம், கரெக்டாக. ஸோ நான் வந்து கமல் சார் பக்கத்தில் அப்படியே ஒரு பிளாக் சூட் போட்டு கண்ணாடி போட்டு மென் இன் பிளாக் மாதிரி நிற்கிற மாதிரி எனக்கு விஷன் எல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ இந்த மாதிரி என்னோட மைண்ட் அப்படியே ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கால் பண்ணிட்டு சொன்னார், இல்லை இது வந்து ஒரு ப்ராத்தல் ஓனர், ஆனால் ரொம்ப ஹைஃபை ப்ராத்தல் ஓனர், இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஐயோ ஓகே சரி பண்ணலாம். என் ஃபேமிலி கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. டிசைட் இல்லை இந்த மாதிரி படத்தில் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து வாவ்ன்னு தான் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் ஓகேனா ஐ கேன் கோ அண்ட் டூ திஸ். அதாவது அந்த மாதிரியான ஒரு கேரக்டரையே வந்துட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து உங்கள் ஃபேமிலியில் வேறு மாதிரி பார்த்துருக்காங்க என்ன? இல்லை பட் இது வந்து ரொம்ப இட்ஸ் அ நார்மல் திங். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இன் பாலிவுட், இன்
காலிவுட் எல்லாரும் வந்து ப்ராஸ்டிடியூட் இல்லைன்னா மேடம் ஆஃப் அ ப்ராத்தல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து கங்குபாய் காட்டியாவாடியில் ஆலியா பட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அது ரொம்ப ப்ராத்தல் bold. ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இருந்துட்டு ஒரு ப்ராத்தல் ஓனராக வந்து ஒரு பாலிட்டிஷியன் ஆகுறாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்க்கெட் லெவல் பீக்ல போயிடுச்சு. கரெக்ட். பிகாஸ் இது வந்து ஒரு ஆர்ட்டாக பார்க்கணும். அண்ட் அந்த மாதிரி படத்தில் நம்ம பண்ணலாம். பட் இப்போ ஒரு பி கிரேட் படத்தில் வந்துட்டு ஒரு ஒரு கிளாமர் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணோம்னா தென் இட் வில் நாட் ஒர்க் அவுட். அது கரெக்டு தான் மேம். ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ வரைக்குமே எல்லா பொண்ணுங்களுக்குமே அவர் மேலே பயங்கர க்ரஷ்ஷு. அவர் 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 வந்து எப்படி சொல்கிறது, பார்த்தாக்கா இப்போ வரைக்கும் அப்படியே எல்லாருக்கும் மனசில் வந்து பட்டாம்பூச்சி பறக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை. பிடிக்காததுன்னு அவரை வந்து பிடிக்காத பொண்ணுங்கன்னே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆக்டர், பேன் இண்டியா ஆக்டர் கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஷாருக் கான் சார் தான். அவர் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது? ஒரு அந்த கிரஷ் லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. அப்போ வாங்க 2 பேரும் வந்து பார்ட்னர் ஆயிக்கலாம். நானும் கிரஷ் லிஸ்ட் தான். ஸோ அவர் கூட வந்து நீங்க ஒர்க் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? ஐயோ உங்க கிரஷ் வேற சொல்லியிருக்கீங்களே. ஐயோ ஷாருக் கான் எல்லாம் வந்துட்டு ஹீஸ் அ ஃபினாமினன் சரிங்களா. லைக் ஹவ் யூனோ நம்ம ரஜினி சார், கமல் சார், அந்த மாதிரி ஷாருக் சார் கூட ஒரு ஃபினாமினன் சொல்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ தெரிய மாட்டேங்கிறது. பிகாஸ் நாங்கள் அவ்வளோ ஹிந்தி ஃபிலிம்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ் கிங், ஹீ இஸ் த கிங் ஆஃப் பாலிவுட் ஸ்டில், யூனோ எம்பரர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஷாருக் சார் ஆல்சோ எப்படி சொல்லணும், ஃப்ரம் அவரோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் டேஸ்லேருந்து அவர் எப்போ சீரியலில் வந்தாரோ, ஃபாஜின்னு சொல்லி ஒரு சீரியலில் வந்தாரோ, அதுலேருந்து நான் அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் மாதிரி ஆக்டர் வெரி ரேர். டெடிகேட்டட் அண்ட் டேலண்டட். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்பான எல்லா ஆக்டர். எமோஷன்ஸுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. என்ன எமோஷன்ஸ் கேட்டாலும் ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன், ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ், எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். ஒரு 10 or 12 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பேங்க அந்த படத்தில், ஜவான் படத்தில். அது வந்து அட்லி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து சென்னையில் ஒரு செட் கட்டினார். செட்டில் வந்து நிறைய சென்னை ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஜெயில் சம்மந்தப்பட்ட கதை. ஸோ அதில் வந்து ஒரு கைதியாக அவரோட தீபிகா பட்கோன் மேம் கூட வரா மாதிரி சீக்வென்ஸ் இருந்தது. ஷாருக் சார் வந்துட்டு அந்த சீக்வென்ஸில் ஃபஸ்ட்டில் இல்லை. ஆனால் அவர் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால நிறையா வருவார் அங்கே அந்த செட்டுக்கு. 200-300 எக்ஸ்ட்ராஸ், நடுவில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், அப்புறம் லீட் ஆக்டர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர செக்யூரிட்டைஸ்டாக இருந்தது. பிகாஸ் தீபிகா மேம், ஷாருக் சார் எல்லாம் வந்து பாலிவுட்லேயே இருக்கிறதே டாப்பு. ஸோ இவங்களுக்கு வந்து ஜெட் செக்யூரிட்டி மாதிரி பவுன்சர்ஸ், எங்கே பார்த்தாலும் பவுன்சர்ஸ். ஃபோட்டோ எல்லாம் எடுத்துன்னு போக முடியாது அங்கே. எந்த விஷயமும் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. எங்களெல்லாம் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. பட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ப்ளீஸ் டு நாட் டேக் பிக்சர்ஸ். அந்த செட்டோட பிக்சர்ஸ் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஃபோன் அட்டென்ட் பண்ணலாம், திங்ஸ் லைக் தட். ஸோ அந்த மாதிரி நயன்தாரா மேம் இருந்தாங்க அந்த டைமில். அவங்க தான் ஹீரோயின்ஸ், அவங்களும் வந்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயும் வருவோம், அப்புறம் பாஸ்ட்லேயும் வருவோம், ப்ரெசண்ட்லேயும் வருவோம். என்ன சொல்ல முடியும்னா, அவங்க இவ்வளோ ஜெட் செக்யூரிட்டி இருந்து கூட அவங்க வந்து ரொம்ப ஹம்பிள். எங்கள் குரூப்பில் இருக்கிற ஒரு ஓல்டர் லேடி சப்போர்ட்டிங் ஆக்டர், அவங்க நிறைய பார்ட்டி ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேடிக்கு எப்போவுமே வந்து பார்த்தா ஐ வில் கம் அண்ட் சே ஹெலோ டு ஹர். அப்புறம் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு சேர் அரேஞ்ச் பண்ணுவார். யூனோ எல்லாருக்கும் சேர் கொடுக்க முடியாது, பட் அவங்களுக்கு கண்டிப்பாக யூனோ கொடுப்பாரு. முடிஞ்சால் he will stand up and give his own chair also. ரொம்ப ஹம்பிள். அவ்வளோ பெரிய ஆள் வந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் காட்டுறது எல்லாருக்கும் தான். அண்ட் யூனோ அந்த கைதி இதில் பார்த்தீங்கன்னா சில டைம் ரொம்ப மேபி ஃபிஷர் லேடிஸோ சம் ஆஃப் த எக்ஸ்ட்ரா லேடிஸ் வந்துட்டு ஒரு கன் பிடிச்சிட்டு ரொம்ப இதுவாக இருந்தாங்க. ரொம்ப ஒடிக்கால் ரொம்ப லைக் ரொம்ப லோ கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இன்னும் சில பீப்புளெலாம் கொண்டு வந்துருங்க. நாட் அது தப்பாக சொல்லலை, பட் எல்லாரையும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணார், எவ்வளோ ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணார் தெரியுமா. இங்கே செட்டில் வந்து அவங்க அந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும்.
அவர் கூட இருக்கிறவங்க கொடுத்தாங்களா, அந்த பவுன்சர்ஸ் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவர் கொடுத்தாருங்க. கொடுத்தாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். உண்மையாவே அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்டர், ப்ரொடியூசர், அவர் வந்து இவ்வளோ வந்து பண்ணணும்ன்ட்டு அவசியம் இல்லைன்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா அவர் வந்து எப்படி இருந்தாலும் நான் ஒரு ஹியூமன். இல்லை, நான் பார்த்துருக்கேங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் நேம்ஸ். நேத்திக்கு வந்தவங்க கொஞ்சம் பிரபலவனானவங்க எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கூட இருக்கிற செட்டில் இருக்கிற கோ ஆக்டர்ஸ் கிட்டே ஆட்டிடியூட் காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கும் போது இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவர் வந்துட்டு சின்ன சின்ன படி லோவஸ்ட் லைக் வாட் ஐம் ட்ரைங் டு சே, அந்த இந்த ஸ்மாலஸ்ட் பர்சன் அந்த செட்டுக்கே வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறாருன்னா அது இவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் அங்கே இருக்காரு. அது உண்மை மேம், 100% அது உண்மை. ஓகே மேம். மேம் இப்போ வந்து நீங்கள் ஷாருக் கான் சார் பற்றி சொன்னீங்க, அப்படி நம்ம டைரக்டர் அட்லி சார். ஓ, அட்லி சார் இஸ் ரொம்ப வண்டர்ஃபுல் பர்சன். ரொம்ப யங் அட் ஹார்ட். இப்போ ரீசெண்டாக பேபி எல்லாம் பேபி வந்து அப்போ தான் பிறந்திருந்தாங்க. யூனோ லைக் வென் ஹி பாட் இட் வாஸ் நோ சாரி பிஃபோர் த பர்த் ஆஃப் த பேபி. ஸோ ரொம்ப யூனோ ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். எல்லார்கிட்டேயும் ரொம்ப யூனோ ஸ்வீட்டாக, ஃப்ரெண்ட்லியாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் வந்து யூனோ இருந்தார். அண்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட யூனோ ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா சீரியஸ்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் அகேன் வித் ஹிம். இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வரேன்னா, அவரோட மைண்டு கூட இந்த கொஞ்சம் ஜிவிஎம் சார் மாதிரி நான் நினைக்கிறேன். அவரோட மைண்ட் வந்துட்டு அப்படியே பீப்புளை பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே ஸ்டோரிஸ் டெவலப் ஆகும். இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அந்த கதை வந்துட்டு இவால்வ் ஆகிட்டே வரும் நான் ஃபீல் பண்ணுறேன். அகேன் ரொம்ப ஃப்ளூயிட் டைரக்டர். சூப்பர் மேம். நெக்ஸ்ட் பிளடி பெகர் மூவியில் நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அங்கே நம்ம கவின் சார் அவர் கூட உங்கள் அந்த ஒர்க் இருக்கட்டும், இல்லை மெமரிஸ், ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட், அந்த மாதிரி என்னென்னலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? பிளடி பெகர் எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்னோட வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் மூவி. பிளாக் காமெடி அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூனோ ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஸ்டோரி. அண்ட் நெல்சன் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், சிவபாலன் டைரக்டர், அவரோட ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அசோசியேட்ஸ். அவங்களே வந்துட்டு கூப்பிட்டு இந்த ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் எல்லாமே என்னை வந்து கூப்பிட்டு அந்த ரோல் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். எனக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்த மாதிரி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ். அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லோரும் அந்த ஒரு ஒரு ஆன்சாம்பிள் கேரக்டருக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஃபன்னி இல்லை பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆக்சுவலி கவின் சார் வந்து ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பெக்கர் அவுட்ஃபிட்டில் எப்படி இருப்பார், அப்புறம் க்ளீன் ஷேவனில் எப்படி, அவர் மாதிரியே இல்லை, பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். வாட் அ டேலண்டட் ஆக்டர். எந்த அளவுக்கு அவர் வந்து அவரோட திறமை காட்டியிருக்காரு அந்த படத்தில். அந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். யூ சீன் ஹிம், ஹிஸ் ஆக்டிங், அவரோட க்ரைங் சீன்ஸ்லேருந்து அவரோட பிஹேவியர், அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு காலத்தில் ஐ திங்க் நெல்சன் சாரோட ஏடியா கூட இருந்திருக்காரு. அவரோட மைண்ட் இஸ் அ வெரி டைரக்டோரியல் மைண்ட். ஸோ எனக்கும் அவருக்கும் 2-3 சீக்வென்சஸ் இருந்தது. அந்த சீக்வென்சஸ் நல்லா ப்ரீ பிளான் பண்ணி, மேடம் நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனே, அந்த சீக்வென்ஸே பியூட்டிஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் மேஜிக் ஆட் பண்ணோம் அந்த சீக்வென்ஸில். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம். சூப்பர் மேம். நீங்கள் வந்து எடுக்கிற கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மிரட்டலாக தான் இருக்கும். எப்படி மேம் அந்த மிரட்டலான கேரக்டருக்கு வந்து நீங்கள் அப்படியே சூட் ஆகுறீங்க? ஐ திங்க் என்னோட சைஸ் வந்து கொஞ்சம் ஜைஜாட்டிக்காக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் போல்ட் லேடி லுக்கு. ஆல்சோ மேபி என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ஃபேஸில் அருவருப்பு ரொம்ப ஈஸியாக தெரியும். அந்த கவன் பண்ண படம் கவனில் வந்து அது அந்த ஆரோகன்ஸ், அந்த
என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்கறது எல்லாத்தையும், அது வந்து ரொம்ப ஈஸியாக அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது அண்ட் ப்ளஸ் என்னோட வாய்ஸ் கூட ரொம்ப இதுவாக இருக்கும். ஆக்சுவலி ஐ எம் நாட் லைக் தட். எனக்கு எப்படி நிறைய பேர் கேட்பாங்க, உங்ககிட்ட அந்த படம் பார்த்த அப்புறம் பயமாக இருக்குது வந்து பேசுறதுக்கு, நீங்கள் எங்கள் கூட ஏதாவது ரூடாக பேசிடுவீங்கன்னு ஃபீல் பண்ணுவோன்னு. நான் ஆக்சுவலி நார்மலாக ரொம்ப ஜாலி டைப் பர்சன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்கிட்ட, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஜாலியாக தான் பேசுவேன், ஜாலியாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு எங்கேயாவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இருக்கலாம் இல்லைன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு, அப்போ நான் அந்த மாதிரி மாறுவேன். கொஞ்சம் அந்நியன் மாதிரி வச்சுக்கலாம்.